மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் நம்பிக்கை வைத்த ஒவ்வொரு தடவையும் ஏமாற்றங்கள் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்தது. நீங்களே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பாருங்கள். எந்த ஒரு நபரை முக்கியம் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏமாற்றத்தை மட்டும்தான் தேடி கொடுப்பார்கள். இனிமே யாரையும் நம்பக்கூடாது என்று ஒவ்வொரு முறையும் நீங்கள் தபதம் எடுப்பீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் தபதம் எடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையவே நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றுதான் நீங்கள் நினைப்பீர்கள். யாரிடம் பழகினாலும் ஒரு எல்லையை தாண்டி பழகக்கூடாது என்று ஆரம்பத்தில் நீங்கள் பழகுவீர்கள். நாட்கள் போக போக அவர்கள் சொல்வதற்கெல்லாம் நீங்கள் சரி என்று கேட்பீங்க. அவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கெட்ட பழக்கம் அனைத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. அது ஆரம்பத்தில் உங்களுக்கு நன்றாகத்தான் இருக்கும். வாழ்க்கையும் காலமும் போக போக அது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும் என்பதை ஆரம்பத்தில் உங்களுக்கு அது புரியாது. போக போகத்தான் அந்த ஒரு பிரச்சனை உங்களுடைய கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஒரு பிரச்சனையால் உங்களுடைய வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்கிற அளவுக்கு சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். ஆனால் புதனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுடைய மனம் யாராவது வந்து கொஞ்சம் அன்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் பேசிவிட்டால் போதும், பழைய காயங்களை மறந்துவிட்டு மீண்டும் அவர்களை நம்ப தொடங்கி விடுவீங்க. ஆனால் அந்த ஒரு மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தியிருப்பார். இருந்தாலும் மீண்டும் வந்து என்னை மன்னித்து விடு, நான் தான் தவறு செய்து விட்டேன் என்று உங்களிடம் சாதகமாக பேசினார்கள் என்றால் உங்களுடைய மனதானது உடனே மாறிவிடும். இதுதான் உங்களுடைய குணமாக இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். அந்த ஒரு குணத்தினால் எவ்வளவோ பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இதுவரைக்கும் பார்த்து கொண்டேதான் இருப்பீர்கள். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களின் சுயநலத்தை உங்களின் கூர்மையான அறிவு அறிந்திருந்தாலும் உங்களின் இதயம் மீண்டும் ஏமாந்து போவதையே வழக்கமாக நீங்கள் கொண்டுமே இருப்பீங்க. நீங்கள் வைத்த நம்பிக்கை என்பது உங்களுடைய பலவீனம் கிடையாது, அது உங்களுடைய நேர்மை. அந்த ஒரு நேர்மையால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்தது. ஆனால் எதிரில் இருப்பவர்கள் அதை ஒரு விளையாட்டு பொருளாக நினைத்து உங்களை ஏமாற்றிவிட்டு சென்ற போது மனித நேயத்தின் மீதே உங்களுக்கு பெரிய விரக்தியானது ஏற்பட்டிருக்கும். அவர்கள் என்னிடம் வந்து மறுபடியும் என்னை ஏற்றுக்கொள், நான் மீண்டும் உனக்கு தவறு செய்ய மாட்டேன் என்று கூறியதால் மட்டுமே அந்த ஒரு மனிதர்களை என்னுடைய வாழ்க்கைக்குள் சேர்த்தேன். ஆனால் அவர்கள் இப்படி நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்களே என்று உங்களுடைய மனதிற்குள் 1000 கவலைகள் இதுவரைக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கும். நீங்கள் ஒருவரை நம்பி ஏமாந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகவே இருக்கிறது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு உண்மை. நான் கூறியது உண்மை பொய்யா என்பதை தெரிவியுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் ஏன் தெரியுமா மறுபடியும் பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கு. உங்களின் வாழ்க்கையை உற்று கவனித்தால் ஒரே மாதிரியான பிரச்சனைகள் வெவ்வேறு மனிதர்களின் மூலமாகவோ அல்லது வெவ்வேறு சூழ்நிலைகளின் மூலமாகவோ உங்களுடைய வாழ்வில் மீண்டும் வந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் வேண்டுமென்று நடத்தப்படுவது கிடையாது. வேண்டுமென்று அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கவும் இல்லை. இருந்தாலும் அது எப்படி ஏற்பட்டது என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் 1000 கணக்கான கவலைகள் இன்னமும் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஒரு பணப்பிரச்சனை முடிந்து நிம்மதி அடைவதற்குள் அந்த பணப்பிரச்சனை உங்களுக்கு மீண்டும் உங்களை தேடி வரும். அது வேறு ஒரு ரூபத்தில் உங்களை தேடி வரும். முதல்ல வண்டி வாகனம் வாங்கி கடன் பிரச்சனையில நீங்க சிக்கி தவித்திருக்கீங்க அப்படின்னா அதை நீங்க கட்டி முடித்திருவீங்க. மீண்டும் மருத்துவ செலவுக்கு மறுபடியும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு மீண்டும் அது உங்களை மேல பிரச்சனைக்கு உங்கள் பக்கம் திருப்பி கொண்டேதான் இருக்கும். ஒரு துரோகத்தில் இருந்து மீள்வதற்குள் மற்றொரு உறவு அதை போன்ற ஒரு செய்துவிட்டு அந்த ஒரு உறவும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகிவிடும். இதற்கெல்லாம் காரணம் ஒரு பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும்போது நீங்கள் அதனை மேலோட்டமாக சரி செய்ய பார்க்குறீங்களே தவிர அதனுடைய ஆணி வேரை கண்டறிந்து அறுப்பது கிடையாது. அதை அறுக்காமல் நீங்கள் மேலோட்டத்தில் வைத்திருப்பதால் மட்டுமே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே இருக்கு. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய முக்கியமான சில பிரச்சனைகள். பிரபஞ்சம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நினைக்கும் பாடத்தை நீங்கள் முழுமையாக கற்றுக்கொள்ளும் வரை அந்த பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் வந்து கொண்டே தாங்க இருக்கும். அதை நீங்க முழுமைக்கும் புரிந்து கொள்ள வேண்டும். முழுமைக்கும் புரிந்து கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு வெற்றியும் போதுமான அளவுக்கு நல்லதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன நடக்கும், எப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாகும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா? நான் ஏதேனும் பொய் பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். உண்மையாக இருந்தால் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். நீங்க வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யணும். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனது அமைதியாகும்.
உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வளர்ச்சியும் உங்களை தேடியும் வந்துவிடும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். புதனின் ஆதிக்கம் பெற்ற மிதுனம் ராசியினர் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தேவையற்ற சிந்தனைகளையும் தடைகளையும் நீக்கி இந்த நல்ல காலத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். இதை நீங்கள் மனம் ரீதியாக உண்மையாக நம்பி செய்தீர்கள் என்றால் இதனுடைய பலன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ முறைகள் உங்களுக்குள்ள கிடைக்கும். ஒவ்வொரு புதன்கிழமை நாளும் மகாவிஷ்ணு அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி நெய் தீபத்தை ஏற்றி வழிபடுவது உங்களுடைய புத்தியை மேலும் கூர்மையாக்கவும் ஆரம்பிக்கும். மேலும் உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை மாணவர்களின் கல்வி செலவிற்கு உதவுவது அல்லது புதன்கிழமைகளில் பசுமாட்டிற்கு அகத்தைக்கீரை அல்லது பச்சை பயிரை வழங்குவது உங்களுடைய கர்ம வினைகளை குறைக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இந்த ஒரு பரிகாரம் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும் அத்தனை அலைகளையுமே அடக்கி ஒரு ஆழமான அமைதியையும் தொழில் ரீதியான அசுர வளர்ச்சியையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். இது கொடுக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததான் இப்போலிருந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நேரமும் ஆரம்பிக்கும். காலம் கெட்ட காலமாய் இருக்கிறதே என்று நீங்கள் புலம்பிய நாட்கள் முடிவடைய போகிறது. உங்களின் ஜாதக கட்டத்தில் உள்ள கிரகங்களின் சுழற்சி உங்களுக்கு சாதகமான திசையை நோக்கி நகர்ந்து விட்டதால் இப்போதிலிருந்து உங்களின் நல்ல நேரம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கவும் ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கும், எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க முன்னேற போறீங்க என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பீங்க. இவ்வளவு நாள் நீங்கள் எதை செய்தாலும் அதில் குற்றம் கண்டுபிடித்தவர்கள் இனி நீங்கள் செய்யும் சின்ன சின்ன விஷயத்தை கூட பாராட்டவும் ஆரம்பிப்பாங்க. அதிர்ஷ்ட காற்று உங்களுடைய பக்கம் வீச தொடங்குவதால் அதிர்ஷ்ட குழுக்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலம் எதிர்பாராத லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். தடைபட்டு கொண்டிருந்த திருமண காரியங்கள், புத்திர பாக்கியம் போன்ற சுப நிகழ்வுகள் உங்களுடைய இல்லத்தில் மிக விமரிசையாக நடக்கவும் ஆரம்பிக்கும். இனிமே நீங்க தொடக்கூடிய இடமெல்லாம் துலங்க ஆரம்பிக்கும். நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வரவும் செய்யும். கெடுதல்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல உங்களுக்கு கெடுதல்கள் ஏற்படும். அதனால சிந்தித்து செயல்பட்டால் அதில் போதுமான அளவுக்கு நஷ்டங்கள் எதுவும் ஏற்படாமல் தவிர்த்து கொள்ளலாம். உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி ஒரு தெளிவுகளானது கிடைக்கும். குழப்பங்கள் இருந்தால் ஒன்று வாழ்க்கை துணையுடனோ அல்லது உங்களுடைய பெற்றோர்களுடனோ கலந்து பேசிவிட்டு அந்த ஒரு முடிவை எடுத்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். செய்கின்ற முயற்சியில் மாற்றமான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காணப்படும். சிந்தனை போக்கில் உங்களுக்கு கவனங்களானது வேண்டும். சவாலான வேலைகளையும் சாதாரணமாக நீங்க செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களாக வாழ்க்கைக்குள்ள உருவெடுப்பீங்க. எதிர்காலம் நிமித்தமான சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்படும். உயர் அதிகாரிகளின் மறைமுகமான ஆதரவு உங்களுக்குள்ள கிடைத்து போதுமான அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சவால்களை நீங்க வெல்லவும் ஆரம்பிப்பீங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் கிடைத்து வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க தள்ளப்படுவீங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றியுடைய பக்கம் வீச தொடங்குவதால் அதிர்ஷ்ட குழுக்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலம் எதிர்பாராத லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். தடைபட்டு கொண்டிருந்த திருமண காரியங்கள், புத்திர பாக்கியம் போன்ற சுப நிகழ்வுகள் உங்களுடைய இல்லத்தில் மிக விமரிசையாக நடக்கவும் ஆரம்பிக்கும். இனிமே நீங்க தொடக்கூடிய இடமெல்லாம் துலங்க ஆரம்பிக்கும். நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வரவும் செய்யும். கெடுதல்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல உங்களுக்கு கெடுதல்கள் ஏற்படும். அதனால சிந்தித்து செயல்பட்டால் அதில் போதுமான அளவுக்கு நஷ்டங்கள் எதுவும் ஏற்படாமல் தவிர்த்து கொள்ளலாம். உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி ஒரு தெளிவுகளானது கிடைக்கும். குழப்பங்கள் இருந்தால் ஒன்று வாழ்க்கை துணையுடனோ அல்லது உங்களுடைய பெற்றோர்களுடனோ கலந்து பேசிவிட்டு அந்த ஒரு முடிவை எடுத்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். செய்கின்ற முயற்சியில் மாற்றமான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காணப்படும். சிந்தனை போக்கில் உங்களுக்கு கவனங்களானது வேண்டும். சவாலான வேலைகளையும் சாதாரணமாக நீங்க செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களாக வாழ்க்கைக்குள்ள உருவெடுப்பீங்க. எதிர்காலம் நிமித்தமான சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்படும். உயர் அதிகாரிகளின் மறைமுகமான ஆதரவு உங்களுக்குள்ள கிடைத்து போதுமான அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும்.
மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். திருவாதிரை நட்சத்திரத்தில்